ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் வந்து கம்பெனி அனாலிசிஸ் எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போது அதான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனர் வெப்சைட் எடுத்துக்கலாம். இல்லை பேசிக்காக நம்மளே ஸ்க்ரீனர் கூட வேணாம், டேரெக்டாக இங்கேருந்தே போவோம். இப்போது நம்ம ஒரு கார் கம்பெனிக்கு போகலான்னு வச்சுக்கலாம். டாப் 10 கார் கம்பெனிஸ் இன் இந்தியா. இல்லை ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். டாடா மோட்டார்ஸ் அவ்வளோதான். ஏதோ டாடா மோட்டார்ஸ் வெப்சைட் வந்திருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டில் வேணும்னா நம்ம வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு பேசிக்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நான் ஆனுவல் ரிப்போர்ட்லாம் பார்க்குறேன்னாலும் பார்க்கலாம். இப்படி வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இதோ டாடா மோட்டார்ஸ். பேசிக்காக இது வேணும்னா இது எங்கே பேசிக்காக நான் சொல்கிறேன். இது என்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குது, யார் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம் விக்கிபீடியாவில். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனர் வெப்சைட் உள்ள போய்ட்டு ஸ்க்ரீனர் வெப்சைட் உள்ள போய்ட்டு ஜஸ்ட் டைப் பண்ணால் போதும். இப்போது டாடா மோட்டார்ஸ் நெக்ஸ்ட் கம்பெனி அதான் கீழே அப்படியே காட்டியிருக்கோம், பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இது அபவுட் இந்த டாடா மோட்டார்ஸ் என்னென்ன பண்ணுது, எங்கே இருக்குது அப்படின்னு இதோடைய பேசிக்ஸு சும்மா ஜஸ்ட் படித்தா புரியறதுக்கோசரம். நெக்ஸ்ட் இது கீ பாயிண்ட்ஸ், இதுதான் மெயின், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அபவுட் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவரில் தான் 67% ஆஃப் ரெவன்யூ இருக்குது. அப்புறம் டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னால் இந்த லாரி அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், நார்மலான கார்ஸ், இந்த டாடா டியாகோ, அந்த இண்டிகா, அது மாதிரி அது மூலிமா வர்ற ரெவன்யூஸ். நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கல் ஃபினான்சிங், அந்த லோன் கொடுக்குறாங்களா ஃபினான்ஸ் பண்ணுறது, அது மூலியமாக வருது. அண்ட் தென் அதர்ஸ் 1%, மிச்ச பார்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அது விற்கிறது. இப்போ இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் 67%, அது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அதோடைய டிமாண்ட் எல்லாம். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் எப்படி ஆரம்பிச்சது, எங்கெங்கே போச்சு, மார்க்கெட் ஷேர்னு ஒன்றும் இல்லை. அவங்களோட மார்க்கெட்டில் அதாவது இப்போ 100 கார் விற்குதுன்னா அதில் 45 கார் டாட்டாவாக தான் இருக்கும். அதுதான் அந்த 40% மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஜியாகிரபிக்கல் ரெவன்யூனா எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ அங்கேயே கீழே கொடுத்துருப்பாங்க. JLR, டியூ டு JLR குளோபல் ப்ரெசன்ஸ், அதாவது JLR லேண்ட் ரோவர் தான் ஃபாரின் பிராண்டு, மிச்சம்லாம் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்தியாவிலே சேல் பண்ணுற பிராண்ட்ஸு. கீழே வந்தீங்கன்னா சஸ்டைனபிள் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ், அதாவது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது என்னென்னட்டு அது கொடுத்துருப்பாங்க. கீழே ரீஇமேஜிங் ஸ்ட்ராட்டஜி, ரீபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் டாடா சன்ஸ் சப்போர்ட். டாடா சன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேரண்ட் கம்பெனி. அந்த பேரண்ட் கம்பெனி யார், என்ன ஏதுன்ட்டு கீழே டீட்டெயில்ஸ் இங்கே 3 நம்பர் இருக்கும். இந்த டாடா சன் சப்போர்ட்ஸ்ன்ற பேராகிராஃப்லேயே லாஸ்ட்டில் எண்டில் 3ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அக்வசிஷன்னா எங்கெங்கே இந்தந்த கம்பெனியை வாங்கினாங்க, இங்கே டீலிஸ்டிங் ஃப்ரம் NSC, அது NYSC, அது மாதிரி உங்களுக்கு என்ன இந்த கம்பெனி A to Z எல்லாமே இங்கே தெரிஞ்சிடும். அண்ட் தென் நான் சொல்கிற இதோ அந்த மார்க்கெட் கேப், அதாவது அவங்களுடைய ஓவரால் கேப் எவ்வளோ, அதாவது கேபிட்டல் எவ்வளோ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கரண்ட் எவ்வளோ ப்ரைஸு, ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, ஸ்டாக் பி. நான் போன ஒரு வீடியோவில் பி என்னென்னு பேசியிருக்கும்போது சொல்லியிருந்தேன். பி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எப்படின்னா ஒரு 20 கீழே இருக்குன்னா ₹1 நம்ம 20 இருந்தால் கரெக்டு அப்படின்னு சொன்னேன். ஸ்டாக் பி கரெக்டாக 20க்கு வந்துடுச்சு. புக் வேல்யூனா ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனி ஃபுல்லாக காலி திவால் அப்படின்னா கூட எனக்கு கடைசியாக அந்த கம்பெனி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற அந்த புக் வேல்யூ ஒன்றும். 136 டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ROC, இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக என்னென்னு சொல்கிறேன். இப்போ பேசிக்காக சிம்பிளாக பார்த்துக்கலாம். ROCE அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், அது அப்புறம் ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ஃபேஸ் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ், இன்ட்ரென்சிக் வேல்யூ, எபிட்டா, அதாவது எபிட்டானா எபிட்டான்னு இருக்குல்ல, அதோ இங்கே 6 EBITDA, அதாவது ஏர்னிங் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சேல்ஸ் க்ரோத் என்ன, நம்பர் ஆஃப் எத்தனை ஷேர்ஸ் இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரொமோட்டர் எத்தனை பேர், இதில் வந்து கரண்ட் ரேஷியோ எவ்வளோ, மார்க்கெட் கேப் எவ்வளோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ, எல்லாமே இங்கே கொடுத்து கீழே அப்படியே தள்ளிட்டு வந்தீங்கன்னா இது சார்ட் இருக்கும், எவ்வளோ ஏறிச்சு இறங்கிச்சுன்ட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்தால் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. பட் இது நம்ப முடியுமான்னு கேட்டால் நம்ப முடியாது. ஏன்னா இந்த வெப்சைட்டில் ஒரு அனாலிசிஸ்க்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கும், டாட்டா மேலே உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது ரன் ஆகும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸு அதை படித்து பார்த்துக்கலாம். இப்போ இது பீர் கம்பேரிஷன்ஸ். இந்த பீர் கம்பேரிஷன்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஆப்போசிட் கம்பெனி இதை விட எவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாடா மோட்டார்ஸ், செகண்ட் அசோகா லைலாண்ட், தேர்ட் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர். இது வந்து ஷேர்ஸாக சொல்கிறாங்க.
இதில் வந்து இது ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோமொபைல்ஸ் எல்சிவி அதுதான். நெக்ஸ்ட்டு கீழே வந்தால் இதுதான் குவார்ட்டர்லி ரிசல்ட். நான் சொல்லியிருந்தேன்னே ஒரு இயருக்கு டோட்டலாக 4 குவார்ட்டர் 3 months ஒன்ஸ் வரும். இது லாஸ்ட் குவார்ட்டர், அதாவது கடைசியாக ஒரு குவார்ட்டர். இங்கேயே மேலேயே மென்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இதோ தல்லாம் தெரியுது. ஜூன், அதாவது ஜூனில் வந்த குவார்ட்டர், அப்புறம் 3 மாதத்துக்கு முன்னாடி மார்ச், அதுக்கப்புறம் டிசம்பர், அந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்த எல்லாமே எவ்வளோ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்குது, அதுக்கப்புறம் அதர் இன்கம் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டிப்ரிஷியேஷன் எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ போச்சு, கடைசியாக வர்ற நெட் ப்ராஃபிட் எவ்வளோ. இங்கே பாருங்கள் மைனஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போயிட்டு இப்போ ப்ராஃபிட் மட்டும் 3,300 crores பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஒன்லி ஃபார் ஒன் குவார்ட்டர்னால் 3 மாதத்துலேயே 3,000 கோடி இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இபிஎஸ் நான் சொல்லியிருந்தால ஒரு வீடியோவில் ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோன்றது ரொம்ப முக்கியம்ட்டு. அங்கே 16 rupees, இங்கே 9 rupees, ஏறும் குறையும், இது கம்பெனியில் ரொம்ப நார்மல். இதிலே சொல்லி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதர் இன்கம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, நெட் இன்ட்ரெஸ்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத், எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் க்ரோத் வந்திருக்கு, ஸ்டாக் ப்ரைஸு, அதாவது சிஏஜிஆர்னால் ஒரு 5 years கால்குலேட் பண்ணுவாங்க, 2 years 10 years அது சிஏஜிஆர். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு ஷேருக்கு எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணி தரோம் அப்படின்றது. கீழே பேலன்ஸ் ஷீட், ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், பாரோயிங்ஸ். இது வந்து நான் பேசிக்காக சொல்கிறேன், ஸ்க்ரீனர் வெப்சைட் உள்ளே போயிட்டு எப்படி ஜஸ்ட்டு பார்க்குறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது எப்படி தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணணும், எப்படி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி பார்க்கணும், இது எப்படிலாம் பிரேக் டவுன் பண்ணலாம். ஏன்னா இவங்க ஃபேக்காக கூட கொடுத்துருக்கலாம்ல, ஃபேக்குன்னு நான் சொல்ல வரல, மேபி ஃபேக்காக இருக்கலாம்ல. இந்த ஷேர் கேபிட்டல் நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன், அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன்ட்டு சும்மா கணக்கு எழுதலாம்ல. அது எப்படி பிரேக் டவுன் பண்ணி பார்க்குறது, எப்படி பிரித்து பார்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். இது கேஷ் ஃப்ளோஸ், எங்கேருந்து அவங்களுக்கு கேஷ் அதிகமாக வருது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா ஒன்றும் இல்லை, விற்கிறது வாங்குறது, அது மூலிமா எவ்வளோ காசு வருது. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங்னா இப்போ அவங்க எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பிளான்ட் மேலேயோ எது மூலியமேலேயோ, ஒரு ஸ்டாக் மேலேயோ, ஒரு ஷேர் மேலேயோ, இல்லை ஏதாச்சும் ஒரு கம்பெனி மேலேயோ எதுனா ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது மூலிமா எவ்வளோ வருது. ஃபைனான்சிங் ஆக்டிவிட்டி, அதாவது அந்த லோன் கொடுக்குறது, அண்ட் தென் இவங்களுக்குள்ளேயே கம்பெனிஸ்குள்ளேயே லோன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது மூலிமா எவ்வளோ வருது அப்படின்ட்டு. கீழே இந்த ரேஷியோஸ் இதெல்லாம் வந்து எப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ப்ரொமோட்டர், ஓனர் அப்படின்னு சொன்னேன். ஓனர் யார் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஓனர்கிட்ட எத்தனை % ஷேர் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 46%, இங்கே தான் அவங்க தான் அதிகம், ஸோ அவங்க தான் ஓனர். ப்ரொமோட்டர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. எஃப்ஐஏஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னுவாங்க. இப்போ நம்ம ஊரில் கூட எல்ஐசிலாம் இருக்கும், நம்ம எல்ஐசி பாலிசி கட்டுவோம். அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க எதுலையாச்சும் ஷேர்லையோ எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்டில் கொஞ்சம் அவங்க எடுத்துக்கிட்டு, பாண்டு ஷேருன்னு நிறைய இருக்குது, எதுலையாச்சும் ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சம் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் முடிகிறப்போ ரீபே பண்ணுவாங்க. அதுதான் எஃப்ஐஏஎஸ். நெக்ஸ்ட்டு டிஏஎஸ்னால் யாருன்னா, டிஏஎஸ்னால் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், அதாவது நம்ம ஊரில் இருக்கிறவங்க. எஃப்ஐஏஎஸ்னால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபாரினில் இருக்கிறவங்க. டிஐஎஸ்னால் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது நம்ம ஊரில் இருக்கிற எல்ஐசியோ எதனா பெரிய பேங்க்ஸோ இல்லை இந்த பெரிய பெரிய கம்பெனிஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பப்ளிக்னா நம்ம எவ்வளோ ஸ்டேக் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 18%, அதாவது 100% ஒரு கம்பெனிக்கு மேலே 46, கீழே 17, அப்புறம் கவர்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்கு, அதாவது கவர்மெண்ட் கிட்டேயும் ஷேர்ஸ் வாங்குவாங்க ஒரு சிலர். 0.14% நம்மக்கிட்ட பப்ளிக், அதாவது நம்ம தான், அவங்கக்கிட்ட 18%. டோட்டலாக கரெக்டாக எத்தனை இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் அவங்க எப்போ வந்து என்னென்ன ஆக்டில் ரன் ஆகுது, அவங்க கம்பெனி மேலே எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு எல்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன ஆனுவல் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஆனுவல் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னல, அந்த ஆனுவல் ரிப்போர்ட் இங்கே இருக்குது. அது ரிட்டர்ன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இது கிரெடிட் ரேட்டிங், இதெல்லாம் கான் கால்ஸ். நெக்ஸ்ட்டு இது அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் நான் சொன்ன எல்லாமே A to Z இந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்ட்டு இங்கே காட்டும். ஃபினான்ஷியல் இயர் 2023 கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு டேரெக்டாக நம்மளை கூட்டிகிட்டு போட்டுருக்கு. இதோ வந்துடுச்சு. மேலே பார்த்தீங்களா 529 pages. இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டால் படித்தா நல்லது, படிக்கலையானா இந்த மாதிரி பேசிக்காக பார்த்துட்டு கூட இன்வெஸ்டிங் பண்ணலாம். பட்டு கண்டிப்பாக என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அந்த கம்பெனி எதனால் லாஸ் ஆச்சுன்னா அது பொறுப்பு கிடையாது. மேலேயே யார், டாட்டா யார், நெக்ஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. கீழே அவங்களுடைய லோகோஸ் எல்லாம் கொடுத்து இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி, என்னென்ன பண்ண போகிறாங்க, இவி எவ்வளோ, சிவி, பிவி, ஜேஎல்ஆரில் எப்படி. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க அப்ரோச்சிங், இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கம்பெனி ப்ரொஃபைல், அவர்
ப்ரெசன்ஸ், வேல்யூ க்ரியேஷன் மாடல், ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோனா அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எத்தனை டைப் கார்ஸ் இருக்குது, டாடா மோட்டார்ஸில் எத்தனை கார் இருக்குது, எத்தனை லாரிஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் அது கீழே போட்டால் ஆட்டோ எக்ஸ்போ, கீ பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸு, சேர்மேன் மெசேஜு, டாடா மோட்டார் சிடிஸ் மெசேஜு, அது மாதிரி நிறைய இருக்கும். இதை நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, எப்படி ப்ராஃபிட் பண்ணுது, உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸ்க்ரால் பண்ண டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, எப்படி ப்ராஃபிட் பண்ணுது, எல்லாமே A to Z நான் சொன்ன மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். போர்ட்ஸ் ரிப்போர்ட், அதாவது போர்டு எவ்வளோ என்னென்ன பண்ணியிருக்குன்ட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட்டு போர்டு, அதான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நான் சொன்னேன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்கன்ட்டு, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது போர்டு ரிப்போர்ட், அது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டெபிலிட்டி எப்படி அந்த ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க, எங்கே எவ்வளோ சேல் ஆச்சு, எல்லாமே A to Z. இது ஒரு கம்பெனி வந்து உங்ககிட்ட நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ காசு வேணும்னு வாங்குது. நம்மளும் ஒரு ஷேர் ஹோல்டர், நம்ம ஷேர் ஹோல்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் படிக்கிற மாதிரி தான் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை படிக்கிறது. அதாவது என்ன பண்ணுது, என்ன பண்ணலை, எப்படி பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்லது. இந்த கீழே தள்ள உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஷேர் எவ்வளோ வால்யூம்ஸ் ஏறி இருக்குது, இறங்கியிருக்கு, எல்லாமே பக்கா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த இதுக்குள்ளேயே ஃபுல்லாக வந்துடும். ரிப்போர்ட் ஆன் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு எவ்வளோ, கவர்மெண்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் எவ்வளோ சப்மிட் பண்ணியிருக்காங்க, ஃபுல் A to Z. இந்த நான் சொன்னல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒரு நிமிஷம். நான் சொன்னல அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட், கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இங்கேயும் பார்த்துக்கலாம். இது வந்து அஃபிஷியலாக அந்த கம்பெனியே ரிட்டர்னில் அவங்க ஆடிட்டர்ஸை வச்சு ஃபைல் பண்ணது இதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இது ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறப்ப தான் ஏதோ பெருசாக இருக்கேன்ட்டு ஒன்றும் இல்லை. டிப்ரிஷியேஷன் நம்ம அமான்ஸ்ட்ரேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. அந்த டிப்ரிஷியேஷன்லேருந்து இப்போ நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கோம் எடுத்துக்கலாம். ஒரு கார் வாங்கியிருக்கோம், 5 years கழிச்சு அதோடைய வேல்யூ நம்ம வாங்கின ரேட்டுக்குமே இருக்கும்னா கிடையாது. அதே மாதிரி தான் அவங்க எதனா பிஸ்னஸ் வாங்கியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் பில்டிங் வாங்கியிருப்பாங்க, பட் அதே வேல்யூவில் இருக்குமானா கேட்டால் கிடையாது. மேபி இறங்கியிருக்கலாம், இல்லை ஏறி இருக்கலாம், அதெல்லாம் இங்கே மென்ஷன் ஆயிருக்கும். கீழே அலோவன்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ரிசீவபிள்ஸ், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு A to Z. கன்சாலிடேட்டட் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வருது, எங்கேருந்து வருது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, டிவிடெண்ட் எவ்வளோ, ஃபுல் A to Z உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.